இப்போ வந்துட்டு இங்க திருப்பரங்குன்றம் மலையில ஒரு பிரச்சனை வந்துட்டு பாஜக உருவாக்குது. அதை எடுத்து விமர்சிங்க. பாஜக ஏன் இதை செய்யுது, திமுக ஏன் இதை செய்யுது, அப்ப இந்த 2 பேருக்கு உண்டான நோக்கங்கள் என்ன, மக்கள் இதுல இருந்து என்ன விழிப்புணர்வு பெறணும், இதை எடுத்து பேசுறது பேர் தான் விமர்சனம். இல்ல விஜய் அவர்கள் சொல்றாங்க அது ரெண்டுமே திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய சரி தாவேக கட்சியில உள்ள நிறைய பேர் சொல்றாங்க சார். விஜய் சொல்லல, விஜய் சொல்லல. அது என்ன அப்படின்னா 2 கட்சிகளுமே வந்து வேண்டுமென்றே அரசியல் செய்து இதுல வந்து என் தலைவர் எதுக்கு வந்து கருத்து சொல்லணும்னு கருத்து சொல்லணுங்க, அதுதான் சொல்லணும். அதுதான் அரசியல்ங்கிறது. அரசியல்ங்கிறது என்னன்னாக்க திமுக என்ன தவறு செய்யுது, பாஜக என்ன தவறு செய்யுது, இதை மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுதான் அரசியல். அது பேர் தான் விமர்சனம். நீங்க அதை நான் விமர்சனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க கை கட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னாக்க ஒண்ணு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம், இல்ல அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுல என்னங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு தைரியம் இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து பாசிச பாஜகன்னு சொல்லலையே, பாசிச பாஜக சொல்லவே இல்லையே, வாயில வரவே இல்லை. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் வந்து நாங்க நீங்க ரீசனா ஈரோட்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நாங்க ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கணும், நீங்க சொல்லுங்க நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு. என் வாயில இருந்து வராது, என் வாயில இருந்து வராது. கொள்கை எதிரி யாருன்னாக்கா அவங்க டிவி கேட்டு போயிட்டாங்க தெரியுமா இல்லையா? பாஜக இல்ல நீங்க கேட்டு பாருங்க, அது திரும்ப எடுத்து போட்டு பாருங்க. அந்த இதுல எப்பொழுதும் என்ன சொல்லுவாரு, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே பாரு. நம்ம கொள்கை எதிரி யாரு, நம்ம அரசியல் எதிரி யாருன்னு கேட்டார். அரசியல் எதிரி யாருன்னா டிஎம் கேட்டாங்க, கொள்கை எதிரி யாரு அப்படின்னு டிவி கேட்டாங்க.